நாம் அநேக காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருப்போம். என்னுடைய காரியம், என் பிள்ளையினுடைய காரியம், என் கடன் பிரச்சனை, என்னுடைய வியாதி, எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே. நாட்கள், வருடங்கள், காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலே தான் நான் போய்கொண்டிருக்க வேண்டுமா? என்னுடைய பலவீனத்தில் ஒரு பலன் ஆண்டவர் தரமாட்டாரா? எத்தனை நாட்கள் தான் இதை நான் கடந்து போக வேண்டியது இருக்கும் என்று பல கேள்விகளோடு பல தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உங்களை எப்பொழுதும் என் பக்கத்தில் வைத்துக்கொண்டு உங்களுக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தகப்பன். நம்முடைய காரியங்களை பிதாவினிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல தகப்பன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் வயது பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. அவர்தான் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டேன்.